இந்த மாதிரி சொல்லுங்கப்பா. பெரியவங்களாம் சேர்ந்து ஜூன் 8ஆம் தேதி உனக்கு கல்யாண நாள் குறிச்சிருக்கோம். உனக்கு சந்தோஷம் தானே? அப்பா எனக்கு அந்த டேட்டும் பிடிக்கல, அந்த மாசமும் பிடிக்கல. கல்யாண தேதி மாற்ற சொல்லுங்கப்பா. ஒழுங்கா தேதியை வந்து ஜூலை 12ஆம் தேதி மாற்றுங்க, இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. சரி, உனக்காக அப்பா பேசுறேன். ஏதோ ஜூலை 12ஆம் தேதி அப்பா நீங்க கொஞ்சம் கல்யாணத்தை வச்சு விடுங்க சம்பந்தி. 12ஆம் தேதி சமந்தி, 12ஆம் தேதி சனிக்கிழமை ஆச்சு. நீ கல்யாணம் வைக்கக்கூடாது சமந்தி. ஜூலை 12 சனிக்கிழமையா? நீ கல்யாணம் வைக்கக்கூடாத கழுத. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஜூலை 12ஆம் தேதி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. இப்ப எதுக்கு நீ ஜூலை 12ஆம் தேதி தான் கல்யாணம் வச்சா கல்யாணம் பண்ணி ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு தான் குரூப் 4 எக்ஸாம். அன்னைக்கு கல்யாணம் பண்ண கையோட எக்ஸாம் எழுதுனா தான் நான் ட்ரெண்டிங்கில் இருப்பேன். நியூஸ் பேப்பர் டிவிலெல்லாம் என்னை காட்டுவாங்களே. ஓ ட்ரெண்டிங்கு. அப்பா இருக்கும் போது நீ ஏன் நீ கவலைப்படுற? அப்பா ஆக்குறடி உன்னை ட்ரெண்டிங்கு. எப்படிப்பா? இதோ இப்படிப்பா. கல்யாணத்தை நிறுத்திட்ட உன் கருவாதிய உன்னால நிறுத்தவே முடியாது. அப்பா அதையாச்சும் என்ன எக்ஸாம் டேட்ல வைங்க. இன்னும் சாகலையாடி? சாகு சாகு.